வணக்கம் பிரியமானவர்களின் இந்த வருடத்தினுடைய 2ஆம் பாகத்தின் இன்னொரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாரதத்திற்குள் நாம் நுழைந்தவராய் இருக்கிறோம். குறிப்பாக யார் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து எங்களோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கும், மேலும் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை முதல் முறையாய் பார்க்கிறவராய் நீங்கள் இந்த இடத்தில் இருந்தால், நீங்கள் எந்த வழியாய் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஒருவேளை யூடியூப் மூலமா, ஃபேஸ்புக் மூலமா, அல்லது நீங்க நேரடியாக ஜாய் டிவி மூலமாக இந்த நிகழ்ச்சியை இந்த இடத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை எப்படியான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது மிக நிச்சயம் நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் தேவனை விசுவாசிக்கிற ஒருவராய் இந்த இடத்தில் இருப்பீர்களே, ஆனா உங்களுடைய வாழ்க்கையானது நீங்கள் தேவனுடைய விசுவாசத்தில் நடக்கிறவராய் சோதித்து பாருங்கள். தேவனால் வாக்களிக்கப்பட்ட காரியத்தில் நீங்கள் அவருடைய பெயரை மகிமைப்படுத்துகிறவராய் வாழ்கிறீர்களா? அல்லது தேவன் வாக்களித்த காரியம் இன்னும் வாக்குத்தத்தமாய் இருக்கிறது, இன்னும் அது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படாத ஒன்றாய் இருக்கிறதா என நீங்க மிக சரியாகும் தேவனுடைய நீதியை யார் ஒருவர் பெற விரும்புகிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அநீதி நீக்கப்பட வேண்டும் என நீதியும் அநீதியும் ஒரே இடத்தில் இந்த இடத்தில் இருப்பது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை மீது தேவனுடைய நீதியானதை யார் நீங்கள் பெற்றுக்கொள்ள விருப்பமுடையவராக இருக்கிறீர்களோ தேவன் அவர் தன் வல்லமையை உங்களுக்கானதை வெளிப்படுத்த தயாரா இருக்கிறார். என பல மக்கள் நீங்க இந்த இடத்துல யார் நிகழ்ச்சி பார்த்துட்டு உங்களுக்கு கவனிங்க, நீங்க எப்படியான யோசனை உடையவரா இருக்கீங்க. தேவன் என்னை சோதிக்கிறார், தேவன் தான் இந்த பிரச்சனையை அனுமதித்தார், தேவன் தான் நான் இப்படியான வலியிலும் வேதனையும் இருக்க அவர் என்னை தள்ளினார். தேவனிடத்திலே ஒருபொழுதும் அநீதியானது கிடையாது. இல்லை, தேவனிடத்துல ஒருபொழுதும் அநீதி கிடையாது. ஆனா ஏன் என் வாழ்க்கையில் அநீதியானது இருக்கு? ஏன் என்னுடைய வாழ்க்கை பிரச்சனைக்குரியதா இருக்கு? என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை ஜெயிக்க முடியாதவராய், வழி தெரியாதவனாய், ஏன் நான் இப்படியான கடினத்தில் வாழ்க்கையை வாழ்கிறவனாய் இருக்கிறேன்? ஏதோ ஒரு வாசல் நீங்கள் திறந்தீர்கள். நீங்க தேவனுடைய வழியை விட்டு விலகும்படியாய், தேவனுடைய விருப்பத்தை விட்டு விலகும்படியாய் நீங்கள் ஏதோ ஒரு வழியை தேர்ந்தெடுத்தீர்கள். தேவன் விருப்பத்திற்கு நேர் எதிராக இங்கு தேவனுடைய வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. தேவனுடைய வார்த்தையிலிருந்து நீங்கள் இந்த காரியத்தை கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். ரோமர் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதியை, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியை. என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நீதியானதை நான் பெற விரும்புகிறேன். அதற்கான வழி என்ன? விசுவாசத்தினாலே. ஆம், இந்த விசுவாசம் நீங்கள் மனுஷர் மீதோ, இந்த உலகத்தின் மீதோ, உலகத்தின் காரியத்தின் மீதோ அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மீது அவரை பற்றும் விசுவாசம், அவருடைய வழிகளில், அவருடைய விருப்பத்தில் நீங்கள் நடக்கிற இந்த விசுவாசமே உங்களுடைய வாழ்க்கை மீது பதிலானதை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. மேலும் தேவன் தொடர்ந்து பேசுகிறார், விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமோ இல்லை. தேவனிடத்திலே நீங்கள் வரும்பொழுது, நீங்க தேவனுடைய வழிகளை பின்பற்றும் பொழுது, தேவனுடைய விருப்பமானதை நீங்க செய்யும் பொழுது அவர் உதவி செய்ய தயாரா இருக்கார். இந்த நேரம் நான் உங்களை வரவேற்க விரும்புற ஒரு அருமையான சாட்சி இந்த பார்க்க முடியும். கவனிங், இந்த சாட்சியானது யாரோ ஒருவருடைய சாட்சி இல்லை. ஒரு நாள் தேவனுடைய பீடத்தின் மீது ஊழியமானதை செய்து கொண்டிருந்த ஒரு நபர், தேவனுடைய ஊழியக்காரரா, தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற ஒருவராய், தேவனுடைய வார்த்தையை இன்னொருவருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பொறுப்பு தேவனால இந்த கொடுக்கப்பட்டதாய் பெற்ற ஒரு நபர். இவர் தேவனுடைய வழியிலிருந்து தன்னை விலக்கின பொழுது, இன்னொரு வார்த்தையிலே விசுவாசத்தின் வழியிலிருந்து தன்னை விலக்கின பொழுது என்ன நடந்தது? இதுதான் நீங்க பார்க்க போறீங்க. விசுவாசத்திலே தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஒரு நபர் எப்படியான மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டார்? ஏன் தள்ளப்பட்டார்? பிற்பாடு இந்த சாட்சி எப்படியாக விசுவாசத்திலே மீண்டும் தேவனோடு அவர் வழியை கண்டறிந்தார். இந்த சாட்சியை பாருங்க, பிற்பாடு இணைந்திருக்கலாம். ஒரு நாள் தேவனுடைய விருப்பத்தையும் அவருடைய ஊழியத்தையும் நான் பீடத்து மேலே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் பீடத்தையும் பீடத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் ஒதுக்கிவிட்டு இந்த மாதிரி மாறிட்டேன். தோராயமான தேவனுடைய ஊழியத்தை 10 வருடங்களாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். முதல் துணை போதகராக ஆரம்பித்தேன். நான் ஊழியத்துக்கு வரும்போதே திருமணம் பண்ணிக்கிட்டு தான் வந்தேன். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தான். இருக்கக்கூடிய சில மாநிலங்களில் கூட நான் போய் ஊழியம் செய்திருந்தேன். உதாரணமாக சாந்தா கத்தரீனா, பேராலயம், கிறிஸ்டி ஊமை,
அதன் பிற்பாடு தாஜாயி நான் இந்த இடத்துக்கெல்லாம் போய் ஊழியர் செய்யும் போது என் கூட இருந்த என்னுடைய நண்பர்கள், விசுவாசத்தினுடைய நண்பர்கள், அவங்க இந்த மாதிரி கேட்பாங்க, எப்படி மக்களே இல்லாத ஒரு இடத்துக்கு போய், அங்கே எதுவுமே இல்லாத ஒரு இடம், நீ போய் அங்கே மக்களை கொண்டு வந்த, எப்படி அந்த இடம் வளர்ந்துச்சு, இந்த மாதிரி என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நான் அதை பார்க்குறேன், அந்த நேரம் தான் நான் வீழ்ச்சி அடைந்த நேரம். ஒரு தேவனுடைய மனுஷனாக எப்படி இருக்கணுமோ அதை நிறுத்திட்டு வெறும் தேவனுடைய மனுஷனுக்கான வேலையை மட்டும்தான் நான் செஞ்சேன். இந்த வேலையை மட்டும் செஞ்சு கொண்டு இருந்தேன்னா ஜெபிக்கிறதை நிறுத்திட்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கவனம் கொடுக்கறத நிறுத்திட்டேன். தேவனை தேடுறதை நிறுத்திட்டேன். முன்னாடி இருந்த அந்த அன்பு, தேவனுடைய காரியத்தின் மீது இருந்த அந்த அன்பு எனக்குள்ளே இல்லை. என் வாழ்க்கை அப்படியே தானாகவே இயங்குகிற ஒரு வாழ்க்கை ஆயிடுச்சு. நான் இப்போ சொன்ன இந்த ஆலயங்களில் ஒரு ஆலயங்களில் நான் போகும்போது தான் அந்த இடத்துல எனக்கு வீழ்ச்சி ஏற்பட்டது. ஒரு நாள் நான் அந்த இடத்த விட்டு வேறு ஒரு மாநிலத்துக்கு போகிற அந்த சமயத்தில் என் மனைவியை நான் ஏமாற்றிட்டேன். என் மனைவியை ஏமாத்துகிற அந்த அழுத்தத்தோடு நான் எங்கே மாற்றப்பட்டனோ அந்த ஆலயத்தில் நான் அன்பின் சிகிச்சைக்கான கூட்டத்தை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் நான் இந்த மாதிரி நினச்சேன், காலம் கடந்து போகும், இந்த பாவம் தானாகவே மறைஞ்சிரும், காலம் போகிற போக்கில் இந்த பாவம் மறந்துவிடும், கண்டிப்பாக நான் செஞ்ச செயலையும் மறந்துடுவேன். ஆனால் எனக்குள்ளே நான் செஞ்ச அந்த குற்ற உணர்வு எனக்குள்ளே அது பயத்தை கொண்டு வந்தது, சந்தேகத்தை கொண்டு வந்தது, தனிமையை கொண்டு வந்தது. எல்லாத்துக்கும் மேலே நான் செஞ்ச அந்த அநீதி தேவன் தாமே என்னுடைய மனசாட்சிக்குள்ள அந்த பாரத்தை கொடுத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ஒரு நேரம் நான் நேர்மையாக இருக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. ஒரு நாள் போதகருடைய கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு என்னுடைய மேலே இருக்கக்கூடிய போதகரை நான் கூப்பிட்டேன். அப்புறம் என்னுடைய மனைவியை நான் கூப்பிட்டேன். பிஷப்க்கு முன்னாடி நான் செஞ்ச அந்த தப்பை அறிக்கை செஞ்சேன். என் மனைவி அதை கேட்கும் போது அழத் தொடங்கினாங்க. அந்த நேரம் பிஷப் கூட என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உதவி செய்ய, என்னை பார்த்துக்க அவர் உதவி செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் எனக்குள்ளே அந்த விருப்பம் எப்போவே போயிடுச்சு. நேரம் நான் போதகரை விட்டு கீழே இறங்கிட்டேன். அதன் பிற்பாடு ஊழியத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். முழு குடும்பத்தையும் கைவிட்டேன். என் மனைவியும் கைவிட்டுட்டேன். என்னுடைய மகளையும் நான் கைவிட்டுட்டேன். என்னுடைய அம்மா வீட்டை விட்டு நான் வெளியே வந்த பிற்பாடு என் குடும்பத்தை, என் மனைவியை, என்னுடைய மகளை கைவிட்டுட்ட பிற்பாடு என்னுடைய நண்பரில் ஒருவர் நிறைய குற்றம் பண்ணிட்டு இருப்பார். அந்த குற்றத்தை செய்ய நானும் அவரோட சேர்ந்தேன். நான் அவரோட தங்கி வாழ ஆரம்பித்தேன். அவரோடு தங்கி வாழுகிற அந்த தருணத்தில் அவர் பண்ணுகிற அதே குற்றத்தையும் நானும் சேர்ந்து கை கோர்த்து அதை பண்ண ஆரம்பித்தோம். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக குற்றங்களான காரியங்களில் என்னை நானும் ஈடுபடுத்தினேன். ஒரு நாள் நான் பீடத்து மேலே இருந்து தேவனுடைய வார்த்தையை போதிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அடுத்த நாளே வெளியே குற்றங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த வருஷத்தில் இதை ஆரம்பிச்சிங்க? சரியாக நவம்பர் மாதம் 2017 பீடத்தில் என்னுடைய வாழ்க்கை முழுசாக எடுத்து நான் ஒதுக்கி விட்டுட்டேன். 2017 நவம்பர் மாதத்திலே குற்றங்களில் என்னை அதிகமாக ஈடுபடுத்தி இந்த உலகமான காரியத்தில் என்னை அதிகமாக ஈடுபடுத்தினேன். பீடத்திற்கு வருவதுக்கு முன்னாடி நான் செய்யாத எல்லா தப்பையும் நான் செய்ய ஆரம்பித்தேன். நான் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்த அந்த காலத்தில் எனக்கு ஒருத்தவங்களை தெரிய வந்தது. பிற்பாடு நாங்கள் 2 பேருமே சேர்ந்து வாழ ஆரம்பித்தோம். ஆனால் நான் வெளியே பண்ணுற காரியம் அவங்களுக்கு ஒன்று கூட தெரியாது. நான் திருட ஆரம்பித்தேன். வாட்ச் கடையில் போய் என்னுடைய திருட்டை முதல் செஞ்சேன். அந்த திருட்டில் நிறைய பணம் பார்த்தேன், ரொம்ப சுலபமான பணம். 2வது ஒரு திருட்டை பண்ணேன். நான் சுலபமான முறையில் பணத்தை சம்பாதிக்க ஆரம்பித்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. வேலையை செய்யறதை நிறுத்திட்டேன். இதற்கு பிற்பாடு நான் போதைப் பொருட்களை கடத்த ஆரம்பித்தேன். ரியோடியோ ஜெனீரியோவிலிருந்து வேறு ஒரு மாநிலத்துக்கு கடத்த ஆரம்பித்தோம். சரியா அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி 2018 இந்த நாளில் நான் யோசித்தேன், மற்ற நாட்களை போல தான் இந்த நாட்களும் இருக்க போகுது அப்படின்னு. ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். ரொம்ப சாதாரணமாக, யாரும் என்னை கண்டுபிடிக்காத மாதிரி. அங்கே இருக்கிற செக் பண்ணுற வரிசையில் நானும் போய் நின்றுட்டேன். என்னை யாரும் கவனிக்கலை. எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டேன். அதன் பிற்பாடு தான் எனக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்தது. இது எல்லாத்தையும் முடிக்கிற நேரத்தில் எனக்கு பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் அவரை இது வரைக்கும் பார்த்ததில்லை. அவர் உள்ளே மறைச்சி வச்சுருந்த பேட்சை எடுத்து வெளியே போடும்போது அதை நான் பார்த்த உடனே எனக்கு ரொம்பவும் பதட்டமாயிடுச்சு. அங்கே இருந்த எனக்கு ஒரே ஒரு வழி, நான் அந்த இடத்த விட்டு ஓடி வருவது. நான் ஓடத் தொடங்கினேன். இதனுடைய வீடியோ கூட இருக்குது பாருங்கள், ஏர்போர்ட்டில் எடுத்த வீடியோ. நான் ஓடி வெளியே போவது. என்னை பிடிச்சிட்டார். நான் அவரை தள்ளி விட்டு ஓடி போன முயற்சிக்கிறேன். என்னால் முடியல. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாரும் வந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஜனங்க கூட வந்து என்னை பிடிச்சி நிறுத்தினாங்க. இதுக்கப்புறமா அங்கே இருந்த போலீஸ் என்னுடைய லக்கேஜை எடுத்து என்னுடைய சூட்கேஸை திறக்க ஆரம்பித்தாங்க. அதை திறக்கும் போது 16 கிலோ கஞ்சா இருக்கிறத பார்த்தாங்க.
என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டாங்க. சரியா இங்கே சிறைச்சாலையில் என்னுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. என்னை ஃபோட்டோ கூட எடுத்துக்கிட்டாங்க. நான் ஜெயிலில் இருந்த அந்த நேரம், அந்த கம்பிக்கு பின்னாடி வாழ்ந்த அந்த தருணம் எனக்குள்ள பயத்தை கொண்டு வந்தது. பெரிய வலி எனக்குள்ளே இருந்துச்சு. இப்படியா யோசிச்சு பார்ப்பேன், எங்கள் அம்மாவுடைய மனநிலை இதில் எப்படி இருக்கும். ஒரு அம்மா தன்னுடைய பையன் போதகராக இருந்த ஒரு பையன், ஆனால் இப்போ அந்த பையனுடைய நிலைமை ஒரு குற்றத்தை செஞ்சு அந்த குற்றத்தில் மாட்டிக்கிட்டு இப்போ சிறைச்சாலையில் இருக்கார். பத்திய வழி தான் எனக்குள்ள ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. உங்கள் அம்மாவுடைய பேர் என்ன? அந்திரேயா. அந்திரேயா, தயவு செஞ்சு கொஞ்சம் உள்ளே வாங்க. உங்கள் பையனுக்கு பக்கத்தில் நில்லுங்க. இந்த சூழ்நிலை கடந்து போகும்போது ஒரு தாயா எப்படி உணர்ந்தீங்க? எதுவுமே சுலபமா இல்லை, ஆனால் நான் கைவிடலை. எனக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லைனா கூட நான் எப்போவுமே பேசணும்னு முயற்சி பண்ணி பேசுவேன். ஆனால் அவர் கேட்பாரு, ஆனால் கவனம் கொடுக்க மாட்டார். அவர் எல்லாத்தையும் கவனிப்பார், ஆனால் எதுவும் செய்ய மாட்டார். ஆனால் நான் பீடத்தினிடத்தில் போனேன், தேவனிடத்தில் கூக்குரல் செய்தேன். தேவன் எனக்கு நீதி செய்யறதுக்காக, ஏன்னா எனக்கு நீதி தேவையாக இருந்தது. அப்போது அவர் ஒரு நாள் அழுது கீழே குனிஞ்சு எனக்காக ஜெபிங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஜெபத்தை அவங்க எனக்கு செஞ்ச பிற்பாடு தான் நான் தீர்மானம் எடுத்தேன். முன்னாடி என்ன செஞ்சேனோ அதையே நான் திருப்பி செய்ய போகிறேன். அந்த சிறைச்சாலையிலே நான் முழங்கால் பண்ணிக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். அங்கே என்னுடைய இருதயத்தை திறந்து என்னுடைய இருதயத்தை கிழிச்சு ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை கேட்டேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் பண்ண அந்த ஜெபத்தில் உறுதியாக சொல்ல முடியும், தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டார். நான் தரையில் விழுந்து முழங்கால் பண்ணிட்டு என்ன நான் தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் இருந்த அந்த சிறைச்சாலை மேலே ஒரு வெளிச்சமாக ஒரு சின்ன ஜன்னல் இருக்கும், அங்கேருந்து தான் காற்று வரும். இந்த இடத்த பார்த்து தான் என்னுடைய மனதை வருந்தி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அங்கே ஒரு டிவி கூட இருக்கும். அந்த டிவியில் ஆலயத்தினுடைய ப்ரோக்ராமை போட்டுட்ருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமில் சிறப்பு நிகழ்ச்சி வரப்போகுதுன்னு அறிவிக்கப்பட்டது. அதை கேட்ட பிற்பாடு நான் இந்த இடத்த விட்டு வெளியே போகணுன்னு தேவன்கிட்ட கேட்கல. ஏன்னா எனக்கு தெரியும், என்னுடைய உள்புறத்தில் தான் எனக்கு முதல் மாற்றம் தேவை. எனவே தான் என்னுடைய முழு பலத்தை பயன்படுத்தி நான் தேவனோடு இணைய ஆரம்பித்தேன். என் பொறுத்துணையை பண்ணேன், என்னுடைய தியாகத்தை பண்ணேன். நான் இருக்கும் அதே இடத்துல தேவனோடு மீண்டுமாக இணைஞ்சேன், என்னுடைய தியாகத்தை செஞ்சேன். இதே பாதையில் நான் தொடர்ந்து போய்கிட்டு இருக்க இந்த நேரம், நான் உண்மையாகவே பரிசுத்தாவியால் நிரப்பப்பட வேண்டிய அவசியம் இருந்தது. அந்த நாள் என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் மறக்க முடியாத ஒரு நாள். நான் ஒரு தருணங்களில் தேவனுக்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன், ஆண்டவரே, இந்த வரப்போகிற இந்த வருஷத்துலேயும் உன்னுடைய ஆவி இல்லாமல் நான் இருக்கக்கூடாது. ஒரு புதிய வருஷம் ஆரம்பிக்கும் போது எல்லோரும் இந்த மாதிரி சொல்லுவாங்க, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் தேவன்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே, எனக்கு எப்படி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களாக இருக்க முடியும்? எனக்குள்ள உங்கள் ஆவி இல்லைனா. சரியா அந்த நேரம் 2 நிமிஷம் ஆக போது புதிய வருஷம் வர்றதுக்கு. அந்த நேரம் தான் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஆவி எனக்குள்ள நிரப்பினார். நான் இப்படியா கேட்டேன், மகனே, இன்றையிலிருந்து நீ என்னுடையவன், நான் உன்னுடையவர். அந்த நேரமே எனக்கு நிச்சயமா தெரியும், எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில இப்போ மாறப்போகுது. சரியா இந்த நாள் தான் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி. எல்லோருக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு நாள். என்னுடைய தண்டனை காலம் முடிந்து சிறைச்சாலையிலிருந்து என்னை விடுதலை செஞ்சாங்க. நான் அங்கிருந்து வெளியே வந்த உடனே ஓடி முதல் ஆலயத்துக்கு தான் வந்தேன், பீடத்துக்கு முன்னாடி வந்தேன். இப்பொழுது நான் ஒரு புதிய மனுஷனாக இருக்கேன், ஒரு புதிய வாழ்க்கையோடு இருக்கேன். இதுக்கு முன்பாக நீங்கள் பார்த்த மாதிரியான உலக ரீதியான வாழ்க்கையில் நான் வாழலை. நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன். நான் திருமணம் பண்ணி கொண்டேன். நாங்கள் இருவரும் ஆலயத்தில் நடைபெற்ற அந்த திருமணத்தினுடைய விழாவில் திருமணம் பண்ணிக்கிட்டோம். உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பத்தை போல இருக்கும். என்னுடைய மனைவி கூட பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது. எங்களுடைய திருமண வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே எங்கள் 2 பேருக்குமே ஒரே ஒரு நோக்கம், ரட்சிப்பை முதலாவது தேடுவது, ரட்சிப்பை முதல் இடத்துல வைப்பது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட போதகர் அப்படின்ற ஒரு தலைப்பு இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக என்கிட்ட உண்மையான திருப்தி, உண்மையான சந்தோஷம், சமாதானம் இருக்குது. என்னுடைய குடும்ப வாழ்க்கை மாறப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனா நான் மாறியிருக்கேன். தேவனால் பிறந்த ஒருவனா, பரிசுத்தாவின் நிறைந்த ஒரு மனுஷனா. என் வாழ்க்கையில் நடந்த இது எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது ஆண்டவருடைய இரக்கம் எவ்வளோ பெரியதுன்னு பார்க்குறேன். அதனை பெற எனக்கு தகுதி இல்லைனாலும் கூட அவருடைய இரக்கம் பெரியது.
அது இருந்தாலும் கூட அவர் என்னை காப்பாற்றினார் சிறைச்சாலையிலிருந்து. என்னுடைய நேர்மையான ஜெபத்தை பார்த்தார். நான் நேர்மையான மனுஷனா மாறினதை அவர் பார்த்தார். அதன் மூலமாக தான் என்னுடைய சாட்சி இந்த நேரம் இங்கே எல்லோருக்கும் தெரிவிக்கிறேன். என்னால் உறுதியாக சொல்ல முடியும், என்னுடைய சாட்சி பல பேருக்கு மிகவும் உதவி செய்யும். மிக நிச்சயமாக இந்த சாட்சியில நீங்க பார்த்தது போல தேவனோடு ஒரு நாள் இருந்து தேவனை விட்டு விலகினது தேவன் அல்ல, இவர் தானே, இவருடைய செயலினாலும். ஆனா தேவனிடத்திற்கு வரும்பொழுது குறிப்பா இந்த வார்த்தை தெளிவுபடுத்துகிறது, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. தேவன் உதவி செய்ய தயாராக இருக்கிறார். தேவன் அவர் வல்லமையை வெளிப்படுத்த தயாராக இருக்கிறார். நீங்கள் அனுமதியானதை இந்த கொடுத்தால். எனவே உங்க வாழ்க்கையில் என்ன அநீதியானது நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்க? நான் மக்கள் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது போல மிகப்பெரிய அநீதி தேவனுடைய ஆவி இல்லாத ஒருவராய் நீங்கள் வாழ்வது என செலுத்தப்பட்ட விலைக்கான பலனை இன்னும் இல்லாத ஒருவராய் நீங்கள் இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருப்பது. எனவே உங்களுடைய தீர்மானத்தை நீங்க யார் இன்னும் பரிசுத்த ஆவியானவரை பெறாத ஒருவரா இருக்கீங்களோ தேவனிடத்திலே முறையிடுங்கள், தேவனிடத்திலே போராடுங்கள். தேவனே, இந்த நீதியை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். என் வாழ்க்கையின் மீது உம்முடைய சர்வ வல்லமையான கரம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள மக்களே. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் பல பதில்களை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய குடும்ப ஆசீர்வாதமாய், திருமண ஆசீர்வாதமாய், பொருள் ரீதியான ஆசீர்வாதமாய், எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சரீரபூர்வமான ஆசீர்வாதமாய் நீங்கள் பெற விரும்புகிறீர்களோ விசுவாசத்தினால எல்லாவற்றையும் கைப்பற்றலாம். தேவன் நிச்சயம் அதற்கான பதிலை கொடுப்பார். ஆனா இது எல்லாமே ஒரு நாள் இந்த தரம் ஒழிந்து போகும். இது எல்லாமே ஒரு நாள் முடியும். நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய வழிகளுக்கு இடம் கொடாதவராய் இருந்தால் நீங்க இன்னொரு சாட்சியை பார்க்க போறீங்க. இந்த சாட்சியிலே இந்த நபர் தன்னுடைய திருமண வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார், பிள்ளையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். தேவன் இவருடைய வாழ்க்கையின் பல பகுதிகளில் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனா இவருக்குள்ளாக ஒரு வெறுமையானது இருந்தது. இவர் எல்லாவற்றையும் உடையவராய் இருந்தும் இவர் தேவன் இல்லாத ஒருவராய் தன்னுடைய வாழ்க்கையானதை பார்த்து கொண்டிருந்தார். இது மோசமான ஒரு சூழ்நிலை என்பதை உணர்ந்து இவர் செய்த செயல் என்ன? தேவனுடைய நீதி இவர் வாழ்க்கை மீது எப்படியானதாய் வெளிப்படுத்தப்பட்டது என்கிற சாட்சியை இந்த இடத்தில் கவனமாய் பாருங்கள். இந்த சாட்சி குறிப்பாடு நான் தேவனுடைய நீதி உங்கள் வாழ்க்கையிலும் வெளிப்படுத்தும்படி ஜெபத்திலே ஒன்றிணையலாம். உங்களுடைய வீட்டுல தண்ணீர் பாட்டில தயார்படுத்திக் கொள்ளுங்க, அல்லது ஒரு கிளாஸ் தண்ணீரை தயார்படுத்திக் கொள்ளுங்க. தேவனுடைய நீதியை நீங்கள் பெற நாம் இந்த சாட்சி பிற்பாடு ஜெபத்திலே ஒன்றிணையலாம். வணக்கம். என் பேர் ஷீலா. நான் பெருங்குளத்தூர்லேருந்து வரேன். திருமணத்தின் மூலமா தான் இந்த ஆலயத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு திருமணத்துக்கு முன்னாடி நான் வேற சர்ச்சுக்கு போயிட்டுருந்தேன். மத ரீதியான ஒரு நபரா இருந்தேன். எனக்கு 22 வயது ஆகும்போது என்னுடைய அப்பா இறந்துட்டாரு. எனக்கு எல்லாமே அப்பாங்கிறது தான். அப்பா பொண்ணு. அவர் கூடயே இருப்பேன். எல்லாமே எனக்கு சிறந்ததா என்னுடைய அப்பா பண்ணுவாரு. திடீர்னு அவருடைய இழப்பு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு. நான் அவர் இறந்து எங்க வீட்டு பின்னாடி தான் கல்லறை இருக்கும். நான் கல்லறையில படுத்து தூங்குவேன். எனக்கு அது வீடு மாதிரி, அவர் மேல படுத்திருக்கிற மாதிரி ஃபீலா இருக்கும். எனக்கு அதுலேருந்து வர முடியல. அப்போ எனக்கு அலைன்ஸ் பார்க்குறாங்க. திருமணம் இதுக்கானது எல்லாமே பார்க்கும்போது திடீர்னு எனக்குள்ள ஒரு பயம். என் வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்க்கை துணை எப்படி இருக்கும்ங்கிறது. எனக்கு அப்பா இருந்தா சிறந்ததா பண்ணியிருப்பாரு. இப்ப அப்பா இல்லையே, உறவினர்கள் பண்ணி வைக்கிறது அப்படி இருக்குமாங்கிற ஒரு பயம் எனக்குள்ள. நான் அப்போ முடிவு பண்ணேன். நான் முழங்கால் போட்டு தேவன்கிட்ட கேட்பேன், தேவனே, எனக்கு எனக்கு அப்பா இல்லை, உலக ரீதியா அப்பா இல்லை. ஆனா இப்போ நீ தான் என்னுடைய அப்பா. நீங்க உங்க பொண்ணுக்கு எவ்வளோ சிறந்ததை கொடுப்பீங்க. உங்க பொண்ணு மேரேஜை நீங்க நடத்துங்க சிறந்ததா. எனக்கு எது செட் ஆகும், எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா நான் உமக்கு கீழ்ப்படிவேன் ஏசப்பா. நீங்க அது எந்த சர்ச்சா பரவாயில்ல, நான் அங்க உமக்கு உண்மையா இருப்பேன், அவரோட போவேன். எனக்கு அது கடினமா இருந்தாலும் நான் உங்களுக்கு கீழ்ப்படிவேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் தேவன்கிட்ட. தேவன் எனக்கு சிறந்த கணவரை கொடுத்தாரு. அதன் மூலமா தான் நான் இந்த சர்ச்சுக்கு வந்தேன். அவர் அசிஸ்டன்ட் இந்த சர்ச்சோட.
அப்படிதான் நான் இந்த சர்ச்சுக்குள்ள வந்ததே. 2வது வந்து எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்னன்னா, நான் கேட்டிருந்தது வந்து திருமணமாகி 3 மந்த்ஸ் கன்சீவா இருந்தேன். அந்த ஸ்டேஜ்ல வந்து திடீர்னு வந்து 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ வந்து எனக்கு திடீர்னு ப்ளீடிங் ஆகுது. ஹாஸ்பிட்டல் போறேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது அந்த ஹாஸ்பிட்டல் தான். டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்றாங்க, இம்மீடியட்டா ஸ்கேன் எடுத்துட்டு சொல்றாங்க, "இது வந்து 3 மந்த்ஸ்க்கான குரோத்தே கிடையாது. அ அந்த அதுக்கான குரோத்தே வரல. இது ஒரு வேளை வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி ஏதாச்சும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தாலும், இது பொறந்துச்சுன்னா ஏதோ குறையா வந்துரும். இல்ல உனக்கும் வந்து அது நல்லது கிடையாது." அப்படிங்கிறத டாக்டர் சொன்னாங்க. என்னால அத ஏத்துக்க முடியல. அ அது நான் முடியாதுங்கிறத சொல்லிட்டு கிளம்புறேன். டாக்டர் சொன்னாங்க, "இது இது இருந்துச்சுன்னா நீ சிவியர் பெயின்ல வந்து ஹாஸ்பிட்டல் வருவீங்க. இது வேணான்ட்டு." இல்ல பரவால்ல. நல்லா தான் இருக்குங்கிறதோட நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஆனா சிவியர் பெயின்ல நானே வந்து என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கன்ட்டு ஹாஸ்பிட்டல் வந்தேன். அது வந்து என் கண்ணாலயே நான் பார்த்தேன். அதோட குரோத் எல்லாமே என் கையிலேயே எடுத்து குடுத்தாங்க. "எப்படி இருக்கு பாரு. 3 மந்த்ஸ்ல எப்படி இருக்கணும் ஒரு பேபி. ஆனா அது பாருங்கன்ட்டு." என் கையிலேயே நான் எடுத்து அத பார்த்தேன். அப்ப எனக்கு தெரிஞ்சுச்சு. ஆ ஆனா எனக்கு அது ரொம்ப வலியா இருந்துச்சு பெயினா. என்னுடைய கணவர் வந்து முந்தின நாள் வந்து ஊழியத்துக்கு போயிருந்தாங்க. அவர் வந்து எனக்கு சொல்றாரு மறுநாளைக்கு, "நீ வந்து இதுலேருந்து வெளிய வா. ஃபீல் பண்ணாத. ஏன்னா நான் ஊழியத்துக்கு போயிருந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பொண்ணே அந்த மனவளர்ச்சி இல்லாம அம்மா பார்த்துக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கும். வலி, வேதனையா இருக்கும். தேவன் வந்து உன் வாழ்க்கையில அந்த அநீதி நடக்க விரும்பல அவரு. உனக்கு வந்து நீதி செய்யணும்னு தான் விரும்புறாரு. கவலைப்படாத. கண்டிப்பா பெஸ்ட்டா குடுப்பாரு ஏசப்பான்ட்டு." அதுலேருந்து நான் வெளிய வந்தேன். எனக்கு வந்து 2 வருஷமா குழந்தை இல்லன்னதும் ட்ரீட்மெண்ட்டுக்காக போறேன். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, டிஎல்சிங்கிற ப்ரொசீஜர் பண்ணா மட்டும் தான் உங்களால கன்சீவ் ஆக முடியுங்கிறத சொல்றாங்க. வீட்ல ஃபேமிலி எல்லாம் பண்ணிருங்கங்கிறத சொல்ட்டாங்க. டிஎல்சி பண்ணிருங்க. ஆனா எனக்கு அதுக்கு விருப்பம் இல்ல. அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் ஒன் சைட் போயிட்டுருக்கு. அப்போ வந்து சர்ச்ல வந்து இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்துச்சு. அதுல நான் கலந்துக்கிட்டேன். ஆ ஒரு சைட்ல வந்து எனக்கு பிளட் டெஸ்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட்க்கான ப்ரொசீஜர் போயிட்டே இருக்குது. நான் ஒரு சைட்ல வந்து தேவனே, இந்த டிஎல்சி ப்ரொசீஜர் பண்ண நீங்க அனுமதிக்க கூடாது. என் உடம்புல எந்த கத்தியும் வைக்கக்கூடாது. எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம இயற்கையாவே எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் ஏசப்பா. அதான் என்னுடைய வழக்குங்கிறத நான் தீர்மானிச்சேன். அப்போ வந்து அங்க போய் 2 மாதம் தான் ஆகுது வேலைக்கு போய். ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி முழுசாவே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். 2வது மாசம் சம்பளம் வந்து ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சிருந்தேன். ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கக்கூடாது. இது என்னுடைய விருப்பத்துக்கு எனக்கானது வாங்கணுன்ட்டு லிஸ்ட் போட்டே வச்சிருந்தேன் நானு. முடிவு பண்ணேன். இந்த முழு சம்பளத்தையும் வந்து நான் பீடத்துல அர்ப்பணிக்கணும். எந்த ஒரு செலவும் இல்லாம அந்த சர்ஜரிக்கே இவ்வளோ அமௌண்ட் ஆகலாம். ஆனா எந்த ட்ரீட்மெண்ட்டும் எந்த செலவும் இல்லாம நார்மலா நான் கன்சீவ் ஆகணும்ங்கிறத சொன்னேன். ஆனா நான் அங்க போய் உட்கார்ந்துருக்கேன். டிஎல்சிக்கான ப்ரொசீஜர் போயிட்டு இருக்குது. ஹஸ்பண்ட் சொல்றாரு, "உனக்கு எந்த டைம் சொல்றாங்களோ சொல்லு, நான் வந்துடுறேன்ட்டு பெர்மிஷன்ல." அப்போ வந்து நான் வந்து அங்க இருந்தும் தேவன்ட்ட கேட்கிறேன், "இத அனுமதிக்காதீங்க தேவனேன்ட்டு." அப்போ வந்து திடீர்னு வந்து டாக்டர் கால் பண்ணி சொல்றாங்க, "உங்களுக்கான ரூம் ரெடி ஆகல ஷீலா. திடீர்னு இன்னொரு பேஷண்ட் வந்துட்டாங்க டெலிவரி. ஸோ உங்களால இன்னைக்கு பண்ண முடியாது. இன்னொரு நாள் மாத்திக்கலாம்." அப்படின்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அது தடைப்பட்டுச்சு. ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படியே. அதே மாதம் நான் பீடத்துல ஏறிட்டு, ஆ என்னுடைய முழு இதையும் நான் அர்ப்பணிச்சேன். எனக்கான பதில் அதே மாதம் கிடைச்சிருச்சு. அதே மந்த் அதே ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் செக் பண்ணிட்டு நான் பிரெக்னன்ட்ன்றாங்க. 2வது சந்தோஷம். அவ்ளோ பெரிய சந்தோஷம். எனக்கு இப்ப 2 குழந்தைங்க இருக்காங்க. அவ்ளோ ஆசீர்வாதமா 2 குழந்தைங்கள தேவன் குடுத்துருக்காரு. இந்த சந்தோஷம் எல்லாம் எனக்கு கிடைச்சுச்சு. ஆனாலும் எனக்குள்ள வந்து சந்தோஷமே இல்ல. இதெல்லாமே கொஞ்ச நேரம் தான். இந்த சந்தோஷம்லாம் கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல கணவர், நல்ல குழந்தைங்க எல்லாமே பிளெஸ்டா இருக்கு. ஆனா எனக்குள்ள வந்து நான் லோன்லியா ரொம்ப பயப்படுறேன், அழுறேன், சோகமா இருக்கிறேன். அப்பா இல்ல. பழையதையே நான் சந்தோஷத்த திரும்பி பார்க்காம, இல்லாததையே யோசிச்சு, யோசிச்சு அழுறேன் எனக்குள்ள. அப்போ வந்து 9 வருஷம் ஆகுது திருமணமாகி. இந்த ஆலயத்துக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு நாளைக்கு சண்டே மீட்டிங்ல பாஸ்டர் பேசுறாங்க. மீட்டிங்ல இந்த நீங்க வந்து பரிசுத்தாவி இல்லாம இந்த ஆலயத்துல நீங்க எத்தனை வருஷம் வேணா வரலாம், இருக்கலாம். ஆனா அவருடைய ஆவி இல்லாம இருக்கிறது வேஸ்ட். நீங்க இருக்கிறது சும்மா டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி. அதுக்கு நீங்க வெளியே கூட இருக்கலாம்.
என்னை வந்து அது ரொம்ப தொட்டுச்சு அந்த வார்த்தை. என்னால் அன்னைக்கு தூங்க முடியல. அன்னையிலேருந்து நான் போராடினேன். இனி ஒரு நிமிஷம் கூட உம்முடைய ஆவி இல்லாமல் நான் இருக்கக்கூடாது ஏசப்பா. உம்முடைய ஆவி எனக்கு வேணும். அதுக்கு அதுக்கு வந்து எது நான் மாற்றணும், தேவனை நெருங்க நான் என்னென்ன பண்ணணுங்கிறத நான் வந்து முடிவு பண்ணேன். தேவனை விட்டு தூரமா வச்சுக்கிற எல்லாத்தையும் வந்து விட்டு விலக ஆரம்பிச்சேன். வேலையிலேயே கான்சென்ட்ரேட் பண்றது, அதை விட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு அது பாதிக்கிறதா இருக்குது. குழந்தைங்க பார்த்துக்கும் எல்லாத்தையும் வந்து நான் வந்து தேவனை நெருங்குறதுக்கு எல்லா வழியையும் நான் ஏற்படுத்தினேன். வெனஸ்டே சர்ச்சுக்கு வர்றது, வெனஸ்டே ஃப்ரைடே ஊழியம் பண்றது. ஊழியம் பண்றதுக்கு தடையா இருக்குதா குழந்தைங்கள பார்த்துக்கணுங்கிற இது இருக்கா? இல்ல, நான் போகணும். லாக் பண்ணிட்டு நான் தேவனை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன், நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் போக ஆரம்பிச்சுட்டேன். காட்லிவுட் வந்து சவால்களை எல்லாம் எனக்கு நான் ரெடி பண்ணி நானே செய்ய ஆரம்பிச்சேன். ஊழியம் செய்ய செய்ய எனக்குள்ளேயே நான் மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். உம்முடைய ஆவி எனக்கு நம்ம சர்ச்சில் வந்து 21 டேஸ் ஃபாஸ்ட் ஆஃப் டேனியல் அப்போ வந்துச்சு, நிகழ்ச்சி வந்துச்சு. எனக்கானதாகவே இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அந்த நிகழ்ச்சி வரும்போது நான் கலந்துப்பேன் எல்லா வாட்டியும். ஆனால் நான் உண்மையாக இருக்க மாட்டேன். 1 வீக் இருப்பேன் உண்மையாக. ஆனால் என்னால் தொடர்ந்து இருக்க முடியாது. ஆனால் நான் பைபிள் படிக்கலையே, ப்ரேயர் பண்ணலையே, நான் இந்த நிகழ்ச்சியில் இருந்தால் உண்மையாக இருக்கணும், இல்லைன்னா இருக்க வேணாம், டிவி பார்ப்பேன் உட்காந்து. என்னால் முடியாது. என்னால் முடியாததையெல்லாம் நான் செய்யணுங்கிறத முடிவு பண்ணிட்டேன். இந்த ஃபாஸ்ட் ஆஃப் டேனியல்ல உம்முடைய ஆவி இல்லாமல் நான் இருக்கக்கூடாது ஏசப்பா. சின்ன சின்ன விஷயம் எனக்கு பாதிக்குதே, அழுறனே, பயப்படுறனே, இந்த இதுலேருந்து நான் வெளியே வரணும். நான் அனாதை கிடையாது, நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் எனக்கு வேணும். அப்பா இல்லை, அதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணிட்டு நான் அதுக்கு எல்லா முயற்சியும் செஞ்சேன். அப்போ வந்து சின்ன சின்ன விஷயம் பாதிக்கிற எனக்கு அந்த ஃபாஸ்ட் ஆஃப் டேனியல்ல வந்து பெரிய பாதிப்பு வந்துச்சு. என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு வந்து அப்பா இதுலேருந்து வர்றதுக்கு 8 வருஷம் ஆன எனக்கு அம்மா இறந்தது அந்த ஃபாஸ்ட் ஆஃப் டேனியல்ல இறந்துட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில் இருக்கிறேன். நான் போனேன், முன்னோக்கி போனேன். தேவனே, நீங்கள் எனக்கு வேணும். அப்பா இல்லாமல் இருக்கலாம், அம்மா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் உம்முடைய ஆவி எனக்குள்ளாமல் இருக்கிறது வந்து எனக்கு அநாத மாதிரி இருக்கு. என்னால் அதை ஏற்றுக்க முடியல, அசிங்கமாக இருக்கு. எனக்கு நீங்கள் வேணும் ஏசப்பா, உம்முடைய ஆவி எனக்கு வேணுங்கிறதுல நான் அவங்களோட கடைசி இது செய்யும்போது கூட குளிப்பாட்டி அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த இடத்துல கூட இருந்து நான் தேவனை தேடிட்டு இருந்தேன். உம்முடைய ஆவி எனக்கு கொடுங்கன்னு. நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு, நான் விடலை. இந்த நிகழ்ச்சி எனக்கு எப்போ பரிசுத்தாவி கிடைக்குதோ அது வரைக்கும் நான் போராடுவேங்கிறத தொடர்ந்து போராடினேன். நான் ஒரு வாட்டியும் கணவர்கிட்டயே சொல்லுவேன், நீங்கள் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அவரால் ஃபேஸ் பண்ண முடியுது. தொடர்ந்து பிரச்சனை வந்தாலும், ஏன்னா அவருக்குள்ள வந்து பரிசுத்தாவி இருக்கு, எனக்குள்ள அந்த பரிசுத்தாவி இல்லையே. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தேவனோட இருந்து போராடுவேன். நான் தனியா இல்லை, நான் அனாதை இல்லை, தேவன் என்னோடு இருக்கிறாரு, என்னை பலப்படுத்துவாருன்னு நான் தொடர்ந்து போராடினேன். அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டது தான் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷம். நான் இப்போ தனியாக இல்லை, என்னோடு வந்து பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், நாங்கள் சேர்ந்து போராடுறோம். என்னால் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. இயேசுவே, என் தேவாவியானவரே, இதோ இந்த நேரம் இந்த சாட்சிகள் மூலமாய் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் கடந்து போகிற அநீதிகளை தெளிவாக கவனித்தவராயிருக்கிறார். இந்த அநீதியானது நீர் கொண்டு வந்ததல்ல, இந்த அநீதியை மாற்றவே நீர் விரும்புகிறேன். எனவே என் தேவனை, மக்கள் உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும், உம்முடைய வழிகளில் நடக்கட்டும். இந்த மக்கள் ஒரு நாள் அழிவின் பாதையை இந்த தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் உம்முடைய விசுவாசத்தின் வழியில் நடக்க தீர்மானம் எடுத்த பொழுது நீதியின் பாதையிலே நடக்கிறவராய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சியாய் இருக்கிறார்கள். எனவே யாரெல்லாம் இந்த நேரம் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அநீதியை கடந்து போய் கொண்டிருந்தாலும் இந்த அநீதியை ஜெயிக்கக்கூடிய விசுவாசத்தை இவர்களுக்கு கொடுக்க கேட்கிறேன் தேவனே. இந்த விசுவாசத்தினாலே இவர்களது வாழ்க்கை மீது நீதி விளங்கும்படி உம்முடைய சர்வ வல்லமையான கரம் இவர்களுடைய வாழ்க்கை மீது வெளிப்படுத்த நீர் உதவி செய்ய கேட்கிறேன். இயேசுவே, என் தேவாவியானவரே, நீர் மாறாத சர்வ வல்லமையான கர்த்தராய் இருக்கிறேன். இந்த சாட்சியிலே இந்த மக்கள் விசுவாசத்திற்கு நீர் பதிலளித்த அதே தேவன் இவர்களுடைய விண்ணப்பங்களுக்கும் பதிலளிக்க தயாரா இருக்கிறேன். எனவே தேவனே, உம்முடைய வார்த்தையானதை விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய திட்டம் இவர்களது வாழ்க்கை மீது நிஜமாகட்டும். தன்னுடைய கரங்களில் வைத்திருக்கிறது தண்ணீர் அபிஷேகம் பண்ணப்படுவதாய்
இந்த தண்ணீரிலிருந்து குடிக்கிற யாவரும் உம்முடைய தொடுதலை பெறட்டும், வல்லமையை தன் சரீரத்தை பெறட்டும். வியாதி உள்ளவர்கள் சொஸ்தமாக்கப்படட்டும். சந்தேகம், பலகீனம், குறையை இந்த எதில் தன் வாழ்க்கையில் சந்திக்கிறாரோ அதனுடைய நிறையை பெறும்படி குணமாக்கல், விடுதலை, ஆசீர்வாதம் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய நீதி இந்த மக்களுடைய வாழ்க்கை மீது அறிக்கிடுகிறேன். தேவனும் சர்வ வல்லவருமா இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆமென். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய வழி உங்களோடு கூட இந்த இடத்துல இருக்கிறது. இப்ப நீங்க உங்க பகுதி செய்யும். தேவன் உங்களிடத்தில் என்ன செய்ய சொல்கிறார்? குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பீடத்திலே விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஞாயிறா இருக்கிறது. நீங்கள் யார் விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளலையோ நீங்க ஆலயத்தில் விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்பு கொள்ளுங்கள். இந்த உதவி எண்களில் வழி நடத்தலை பெறுவீர்கள். தேவன் நீதியை சரி செய்கிறவராயிருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அநீதியை நீக்கி பதிலை தர விருப்பமுள்ள தேவனா இருக்கிறார். எனவே மக்களே, உங்களை தயார்படுத்தணும். இனியும் அநீதியில் உங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டியதில்லை. தேவன் நீதியை செய்கிற தேவன். அவருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கை நிஜமாகட்டும். நாளை இதே நிகழ்ச்சியில சந்திக்கலாம், அல்லது ஆலயத்தில் விசுவாசத்தின் ஆரோக்கியத்தின் நாளாய் தேவனுடைய வல்லமை பார்க்க தேவன் உங்களோடு இருப்பார். சென்று வாருங்கள் மக்களே.